இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சியில நாம நட்சத்திரங்கள் பத்தியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் பற்றியும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் பற்றியும் சொல்லுங்கள் சார். சதய நட்சத்திரம் கும்பராசி. பொதுவாக நட்சத்திரத்தோட அதிபதி ராகு பகவான், ராசியோட அதிபதி சனி பகவான். பொதுவாக ராகு பகவான் ஞான அறிவுக்கு காரகர், சனி பகவான் நிதான அறிவுக்கு காரகர். அந்த அமைப்பில் பார்க்கும்போது பொதுவாக இவங்க இந்த இருவிதமான ஒரு உயர் நற்குணங்களும் இவரோட வாழ்க்கையில் இவங்க மற்றவர்கள்ட்ட சாணக்கியர்களாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ளே ஏற்படும். அதே அமைப்புகளில் இந்த நட்சத்திரத்தோட தமிழ் பெயர் எடுத்தோம் அப்படின்னம்னா காணம் அப்படின்னு பேர். இந்த காணம் அப்படின்னா மண்ணையும் பொன்னையும் குறிக்கக்கூடியது. அந்த காலகட்டங்களில் இந்த பொற்காசுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பொற்காசுகளுக்கு பேர் வந்து காணம். அப்படிப்பட்ட மண்ணாசை பொன்னாசை இப்போ எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாரோடைய மற்றவர்களோட இவங்களுக்கு அந்த கூடுதலான மண் பொன் மீது ஒரு பற்று இருக்கும். அதே அமைப்பில் ஆலை செக்கு இதெல்லாம் கூட இந்த தமிழ் பெயர்கள் தான், இந்த நட்சத்திரத்தோட தமிழ் பெயர். அந்த அமைப்புகள் நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய தொழிற்சாலை வைத்து இயக்கிறது, அதே அமைப்பில் அந்த அமைப்புகளை அமைச்சு அதில் மிகப்பெரிய ஒரு நுண்ணிய அறிவாற்றல் தன்மைகளுக்கு உண்டான குணங்கள் ஏற்படுத்துகிறதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ரெண்டாவது இந்த செக்கு அப்படிங்கிறது நட்சத்திரோட பேர் தான். இவங்களுக்கு வந்து இந்த உணவு உற்பத்தி துறையில் மிகப்பெரிய அளவுக்கு இவங்க ஜொலிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். உதாரணத்துக்கு தானிய வகைகளில் உள்ள தொழில்துறை, எண்ணெய் வித்துகளில், காய்கறிகள், இப்படி பலவிதமான உணவு உற்பத்திக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய நல்ல செயல்களெல்லாம் இவங்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள். இந்த நட்சத்திரமும் சரி, இந்த ராசியும் சரி, பொதுவாக இந்த மறைபொருளை உணர்த்தக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம். மறைபொருளாக இருக்கக்கூடிய ஜோதிடம், மருத்துவம், அதே அமைப்புகளில் துப்பறியும் இலாக்கா துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள், சிபிஐ சிஐடி ராப்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதிலெல்லாம் ரொம்பவே ஒரு அற்புதமாக கையாளக்கூடியவர்கள் இவர்கள். அதனால தான் இவங்களை மறைபொருளை உணர்த்தக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம் சொல்கிறது. அதே அமைப்புகளை இவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உதாரணம் மக்கள் சேவைக்காகவே பிறந்தவர்கள் இவர்கள் தான். அதனால் நீங்கள் உதாரணம் இதில் பிறந்தவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட தெரியும். அதாவது ராஜராஜ சோழன் இந்த நட்சத்திரத்தில் ராசியில் தான் அவர் பிறந்தார். ஏன்னா சதய விழாலாம் கொண்டாடுறேன் இல்லையா, அதுதான். பொதுவாக அவர் வந்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு வாழ்ந்தவர். பொதுவாக மக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டு தான் இன்றைக்கி உதாரணமாக தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னா இன்றைக்கி தஞ்சை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே அந்த தன்மைக்கு விதை போட்டதே ராஜராஜ சோழன் தான். ஏன்னா புன்செய்யாக இருந்த ஊரை தன் செய்யாக மாற்றி நன்செய் விளைநிலமாக மாற்றினவர் அந்த ராஜராஜ சோழன். அதனால் அவர் போட்ட அன்றைய விதை தான் இன்றைக்கி எல்லாமே உணவு பஞ்சம் இல்லாமல் இந்த நாடு இன்றைக்கி சுபிட்சமாக இருக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தியது. அதே கணத்தில் மக்கள் தொண்டும் இல்லை, மகேசன் தொண்டையும் அவர் சேர்த்து பண்ணார். ஏன்னா அவர் கட்டிய இன்றைக்கி பெரிய கோயில் தான் இன்றைக்கி 1000 ஆண்டுகளுக்கு மேலே இன்னமும் கம்பீரமாக நிலச்சி நிற்கிது. இன்னும் எத்தனையோ 1000 ஆண்டுகளை பார்க்குறதுக்கும் இருக்குது. அப்போ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு தன் இரு கடமைகளை இரு கண்களாக பார்த்தவர் ராஜராஜ சோழன். அவர் மட்டுமா, அவருக்கு அப்புறம் வந்தது பார்த்தோம்னா தேவார மூவர்களில் கூட கரெக்டாக சொல்ல போனோம்னா திருஞான சம்பந்தர். அந்த அமைப்புகளால் ஒரு அப்பர் என்று போற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தவர் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரே என் கடன் பணி செய்தே அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த தமிழகத்திலேயே உளவார தொண்டு செய்தவர் இந்த திருநாவுக்கரசர் தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகான்கள் பிறந்த ஒரு அருமையான திருநட்சத்திரம். மொத்தத்திலங்க இந்த சதயம் சாதிக்க பிறந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தை பற்றி நம்ம எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். அனைத்தையும் தாண்டி இவர்களோட தமிழ் பெயர்கள்னால் இவர் போற்ற தகுந்தக்கூடிய ஒரு அற்புத நபர்கள். அதனால தான் உங்களோட சின்னமே பூங்கொத்தாக கொடுத்துருப்பாங்க. இவங்க எப்பயுமே காலபலத்தால் மற்றவர்கள் வணங்கத்தக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலம் பெற்றவர்கள் இந்த சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள். சார், ரொம்ப ஒரு அழகான விளக்கங்கள் மூலமாக நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம் தமிழ் ஜோதிடம் பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் நன்றி.